கரூர் சம்பவத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக தாவேக வேட்பாளர் மதியழகன் தெரிவித்துள்ளார். கரூர் தொகுதி தாவேக வேட்பாளரும் மாவட்ட செயலாளருமான மதியழகன் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். சின்ன ஆண்டாங்கோவில், லட்சுமிபுரம், காந்திபுரம் உள்ளிட்ட இடங்களில் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டறிக்கைகளை வழங்கி விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்தும் குளிர்பானங்கள் வழங்கியும் அவரை வரவேற்றனர். மேலும் முதியோர் காலில் விழுந்து ஆசி பெற்றார். அப்போது பேட்டியளித்த மதியழகன், இல்லத்தரசிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை, ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள், அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணம் உள்ளிட்ட தேர்தல் அறிக்கையை விளக்கி ஆதரவு கோரினார். தலைவர் கரூர் அன்னைக்கு நடந்த ஒரு துயர சம்பவத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாமே உங்க மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் போகிறது அந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க? அதை பற்றி எங்கள் தலைவர் அதாவது அவங்கள வச்சு அரசியலே பண்ண வேணான்னு இருக்காரு. எதிர்க்கட்சி தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு எதிர்க்கட்சி எங்களுக்கு ஆதரவாக பேசிச்சு, கூட்டுக்கு வருவோம்னு நினச்சி, கூட்டு வரலன்னு இப்போ எதிர்த்து பேசுகிறாங்க. அதை தவிர தலைவர் மேலே அதாவது இப்போ கொஞ்ச நாளாக பேசுகிறாங்க, தனி விமர்சனம் பண்ணாதீங்கன்னு. எங்கள் தலைவரை மட்டும் எல்லாருமே தனி மனித விமர்சனம் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் மேலே வேறு எந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுவும் கிடையாது. ஏன்னா 30 ஆண்டு காலம், இப்போ இல்லை, 30 ஆண்டு காலமாக ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், நற்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், இப்போ தமிழக வெற்றிக்கழகம், இப்படி ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியிலையும் நாங்கள் மக்களோடு நின்றுருக்கோம். ஒரு புயலாகட்டும், ஒரு இயற்கை சீற்றமாகட்டும், ஒரு கொரோனா டைம் ஆகட்டும், எல்லா டைம்லையும் மக்கள் நாங்கள் நின்றுருக்கோம். பசங்க எல்லாம் இளைஞர்கள் நின்றுருக்கோம். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் தலைவர் இருக்கார், நாங்களும் இருக்கோம். எங்களுக்கு வரவேற்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி கரூரில் எதுவுமே கரூரை பொறுத்தவரை கரூர் மக்கள் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டது நான் தான். ஏன்னா கரூர் மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. அதுக்காகவே எங்கள் தலைவரை நிற்க வச்சுருக்காருங்க. நீ நின்று வென்று கரூரை வென்று கொண்டு வரணும்னு இருக்காரு. கரூர் அவரை நிற்கணும்னு தான் எல்லோரும் கரூர் மக்கள் பூரா ஆசைப்பட்டாங்க. ஆனால் தலைவருடைய நல்லாசியுடன் இங்கே கரூர் மக்கள் எல்லாருமே தளபதி பின்னா நிற்கிறாங்க. அவரோட ஆசையோடு எனக்கு அதிக வாக்கு கிடைக்கும். நான் அறுதி பெரும்பேனும் நான் அந்த இடத்துல கரூர் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று இந்த கரூர் சட்டமன்ற தொகுதியை கூட தலைவருடைய வெற்றியை காணிக்கையாக நான் அவர்கிட்ட கொண்டு கொடுப்பேன். எங்களை பொறுத்தவரை கரூர் மக்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பார்கள். நான் வீட்டுக்கு ஒரு வாக்கு மட்டுமே இருக்கும் என்று வாக்கு கேட்டு சென்று வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போது நான் எண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தால் வீட்டிற்கு 2, 3, 4 ஓட்டுகள் இருப்பதாக தெரிகிறது. அதனால் கரூர் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே கழக தலைவர் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 170 சீட்டுக்கு மேல் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக அமர்வார் என்பதை நான் கூறுகிறேன்.